வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: வாழ்க்கை என்பதே சிக்கல் நிறைந்த மன போராட்டமாகும். உடலும் உயிரும் சேர்ந்ததே ஒரு சிக்கல் தான் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினர்கள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொந்தாற்று. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னினை புலனியக்கு பெற்ற பதிவுகளும் உண்டு. இம்மூன்று முன்னையே நீ உள்ளுணரும் அகத்தவத்தை இயற்றி ஒவ்வொன்றாய் படிச்சியல் பதிவு அகற்றி வர வேண்டும். உன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் என்று சாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க? வாழ்க்கை என்பதே சிக்கல் நிறைந்த மன போராட்டமாகும். உடலும் உயிரும் சேர்ந்ததே ஒரு சிக்கல் தான் என்று சொல்றாங்க. எந்த ஒன்றும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு எந்த சிரமமும் இல்லை. ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த சிக்கலை நாம நீக்குவதற்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நாம ஈடுபட்டு அந்த சிக்கலை தீர்த்து கொள்ள வேண்டும். நாம பதஷ்டப்பட்டோம்னாவோ கோபப்பட்டோம்னாவோ வேகப்பட்டோம்னாவோ அதனால பாதிப்பு நமக்குத்தான். இது நாம நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். நம்முடைய உயிர் சக்தி, தந்தையினுடைய உயிர் சக்தி தாயானுடைய கர்ப்பத்துல அவங்களுடைய உயிர் சக்தியோடு இணைந்து 10 மாதம் இந்த உடல் எடுத்திருக்கிறோம். தந்தையினுடைய உயிர் சக்தியில தொண்டு தொட்டு அவங்க அம்மா அப்பா இப்படி தொடர்ந்து வந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அனைத்து பதிவுகளும் அந்த வித்து வழியாக நமக்கு இந்த உயிர்ல பதிந்திருக்கிறது, ரெக்கார்டட் கேசட்டா. அது மட்டுமல்ல, தாயினுடைய அந்த பதிவுகளும் அவங்க அம்மா அப்பா இப்படி தொடர்ந்து வந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அனைத்து பதிவுகளும் அம்மாவனுடைய நாதத்திலையும் பதிந்திருக்கு. இப்ப இந்த 2 உயிர் சேர்ந்து தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தரு உடலாகி உலகில் வந்தோம் என்று சாமிஜி சொல்றாங்க. 10 மாதம் கர்ப்பத்துல, தாயினுடைய கர்ப்பத்துல இந்த உடல் உருவாகிறது, பிறக்கிறோம். பிறந்து உணர்வு தருகிற நாள் வரையிலும் நம்முடைய மூளை செல் கட்டப்பட்டதற்கு பிறகு உணர்வு தெரியுது. அதன் பிறகு நாம தொடர்ந்து மிளைப்பதிவாக நாம இந்த ஆன்மா செய்யக்கூடிய அத்தனை செயல்கள்லையும் உள்ள அந்த பதிவுகளும் நம்முடைய கருமையத்துல ரெக்கார்ட் ஆகுது. அப்போ ஒருத்தருடைய கேரக்டர் என்பது தாய் தந்தை வித்து வழியாக வந்த அந்த சங்கீதமும், அதே போல நம்ம பிறந்து உணர்வு தருவந்த நாளுக்கு அப்புறம் நம்முடைய ஜெனட்டிக்ல பதிந்திருக்கக்கூடிய அந்த பதிவுகளும் தான் நம்முடைய கேரக்டர் குணாதிசயமாக இருக்கிறது. அந்த தாய் தந்தையினுடைய வித்து வழியாக வந்த அந்த தேவையற்ற கலந்த பதிவுகளை நீக்கி கொள்ளணும். அதே போல புதிய பதிவுகள் எதுவும் தேவையில்லாத கலந்த பதிவுகள், துன்பம் தரத்தக்க பதிவுகள் எதுவும் நாம மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பதியாத அளவுக்கு நாம வாழ பழகி கொள்ளணும். இதுதான் நம்ம மகரிஷி அவங்க சுவாமிஜி சொல்றாங்க. தொடர்ந்து நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய ஜெனட்டிக்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுடைய அந்த தொகுப்பையும் நாம தற்றோதனைக்கு எடுத்துக்கொண்டு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த 4ல என்ன என்பதை எடுத்துக்கொண்டு நாம தற்றோதனை செய்து நம்முடைய அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை நாம போக்கிக் கொண்டே வாழணும். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தியான வாழ்க்கையாக நம்ம மாற்றிக்கொண்டு வாழும்போது அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ள குடிகொள்ளும்.
பொறுமையோடும் நிதானத்தோடும் நமக்கு வரக்கூடிய அந்த தேவையற்ற கலந்த பதிவுகளை நம்மால நீக்கி கொண்டு வாழ முடியும். அந்த பதிவுகளை நீக்கி கொண்டு நம் உடலை, உயிரை, மனதை, அறிவை தெய்வத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய இந்த தெய்வீக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை. இதை புரிந்து கொண்டு நாம் மனவளக்கலை பின்பற்றி வாழணும். அனைத்து சிக்கல்களையும் நீக்கி கொண்டு நாம் தெய்வீக தன்மை பெறணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.